வணக்கம், வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாட்டு சர்க்கரையை வச்சு சுவையான பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாயசத்துக்கு போடுற சேமியா எடுத்திருக்கேன். குட்டி குக்கரில் நெய் போட்டிருக்கேன். நெய் சூடானதும் முந்திரி, திராட்சையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே குக்கரில் சேமியா வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி சேமியா நல்லா வெந்துடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நாட்டு சர்க்கரையை அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பால் ஊற்றிக்கலாம். கொதிச்சுட்ருக்கும் போதே நம்ம பால் ஊற்றினோம் அப்படின்னா திரிஞ்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சுவையான நாட்டு சர்க்கரை பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.